கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது பதவி விலகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 35 நாட்களாக இவர் பதவி விலகியே ஆக வேண்டும், நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாணவர்களும் பொதுமக்களும் எதிர்க்கட்சியினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் பல கைதுகளும் பல தடியடிகளுமே நடைபெற்று இருந்தது. தற்போது இதன் தொடர்பாக ஒரு ராஜினாமாவும் நடைபெற்று இருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் வாக்கி அவர்கள். சார் வணக்கம். தற்போது மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அனைவருமே எதிர்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி ஆக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான். தற்போது அந்த கோரிக்கையானது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அவர் ராஜினாமாவும் செய்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு தகவல் நிச்சயம் சொல்லி ஆகணும். மத்திய சில ஒரு மாதத்துக்கு முன்பு மத்திய கேபினெட் அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும்னு சில பேர் டிராப் பண்ணுவாங்க, சில பேர் புதிதாக சேர்க்கப்படுவார்கள் என்றும் பேச்சு அடிபட்டது. அந்த சமயத்திலே இந்த வினாத்தாள் கட்சிக்கு தொடர்பாக நாடு முழுக்க ஒரு அதிர்வு ஏற்படுத்திய போது தர்மேந்திர பிரதானுடைய செயல்பாட்டினால அவரை கேபினெட்ல இருந்து அமைச்சரவையிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற முடிவு இருந்ததாக அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க. பாஜக தரப்புல சொன்னாங்க, நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால ஏற்கனவே இது முடிவு செய்யப்பட்ட பிரதமர் மோடி முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த பிரச்சனையை கிளப்பி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நேற்றைய தினம் மத்திய அமைச்சர்களோட நட்டா, அப்புறம் ஜிதேந்திர சிங், வேறு சில அமைச்சர்களோட விரிவா பேசினதன் மூலமாக இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. அது பத்தின ஏதாவது கருத்து சார்? நீட் தேர்வு ஏதாவது அறவே அகற்றப்படுமா? அது நீட் தேர்வை அகற்ற வேண்டும், நீட் தேர்வு முறையை அகற்றணுங்கிற தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் கேட்டிருக்கு. வேற சில மாநிலங்கள் ஏதாவது கேட்டிருக்காங்கன்னு தெரியல. பொதுவா தேசிய அளவுல இதுக்கான புரிதல் கோரிக்கை எதுவும் இல்லை. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தான் தேசிய அளவில் இந்த பிரச்சனை எழுந்திருக்கே தவிர நீட் தேர்வு முறையே ரத்து செய்யணுங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசாங்கம் மற்றும் ஒரு சில தரப்பினர் விரும்பி இருக்கலாம். அது தொடர்பாக முடிவெடுக்கணும்னா பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, நீதிமன்ற நடவடிக்கை இருக்கு, நாடாளுமன்றத்தில் ஒரு ஒருமித்த குரல் முடிவெடுக்கணும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு மிக கடினமான வேலை. அதனால் அது நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் நாளாகும், பல ப்ராசஸ் இருக்கு. அதனால அந்த கோரிக்கை இதையொட்டி இப்ப வினாத்தாள் கட்சியோட அதை கேட்டிருக்காங்க. அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா சார், இவரோட பதவி விலகினா மட்டும் போதாது, நீட் தேர்வு ரத்து செஞ்சாதான் இந்த போராட்டத்துக்கு ஒரு உண்மையான வெற்றி அப்படின்னு எதிர்கட்சியினர் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு மத்தியில நிறைய தடியடி நடத்தப்பட்டு இருந்தது, நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கான நடவடிக்கையுமே மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சாங்க. உங்க கேள்வியில ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. நீட் தேர்வு முறையை ரத்து பண்ணணும்னு யாரும் கோரிக்கை போராட்டம் நடத்தல. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர், இளைஞர்கள் மற்றும் பல அரசியல்வாதிகள் நடத்தின போராட்டத்துல நீட் தேர்வு முறையை ரத்து செய்யணும்னு இல்ல. அது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மட்டும்தான் கேட்கிறாங்க. அதனால அதை பற்றி பிரச்சனை இப்போது எழல. இந்த வினாத்தாள் கசிவு தொடர்பாக தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், தடியடி பிரயோகம் நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு மாணவர்களுக்கான நிவாரணம் தரணும், உயிரிழந்தவருக்கு நிவாரணம் தரணும். இந்த கோரிக்கை தான் தான் அந்த கட்சியினர், அபிஜித் போன்ற பல தலைவர்கள்லாம் அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் கட்சி என்று சொல்லப்படும் அமைப்பு சார்பா கேட்டிருக்காங்க. அதுக்குதான் இப்ப தீர்வு வந்துச்சு. பிரதானமான கோரிக்கை தர்மேந்திர பிரதான் நீக்கப்பட வேண்டும். நீக்கியாச்சு. இனிமே அந்த பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சார், நேரலையில் இணைந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிமா, நன்றி.